ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கொள்ளுக்கிட்டு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட் vlog. அதுக்கப்புறம் வந்து மார்னிங்கில் சின்ன கிளிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நைட்டே நான் வந்து நிறைய பிளான் போட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்னிங்குமே வந்து முடித்தேன். ஏன்னா எனக்கு வந்து பவர் கட் ஆகிடும் அப்படின்றதுனால நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி தைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணலான்னு நினச்சேன். என்னோடய சோம்பேறித்தனம் நல்லா டயர்டு இருக்குங்க. இந்த ஃபுல்லாகவே வந்து எனக்கு இன்னுமே வந்து பாடி வந்து க்யூர் ஆகலை. ஸோ அதனால் ரொம்ப வந்து இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டேன்னா, கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். கிட்டத்தட்ட 8-9 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து படுத்தவ தான் என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்க 2 மணிக்கு. அது கூட எனக்கு தெரில. இப்போ 4 மணி. ஃபோனில் சார்ஜர் கூட இல்லை. வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருக்குங்க. தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க, ஏன் உங்கள் நிலமையிலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கோம் சிஸ்டர், எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. நான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லலை. நெகட்டிவும் சில டைம் நடக்கும். பட் அது வந்து என்னென்னா இந்த தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மைண்ட் அப்செட், அவ்வளோதான். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? அந்த சோஷியல் மீடியாவில் இருக்குது அப்படின்னா பேடு இருக்கும், குட் இருக்கும், எல்லாமே. சோஷியல் மீடியான்றது கிடையாது, ரியல் லைஃப்பில் கூட அப்படி தான். நல்லது கெட்டது, துக்கம் துயரம் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்து போகணும். ஸோ நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 வாரம் என்னோடய வீடு மாதிரியே இல்லைங்க, குப்பை மாதிரி தான் வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கும் உடம்பு சரியில்லை, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. சமைச்சிட்டு வேலைக்கு போகிறது அவங்களுக்கு வந்து பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால் சமைக்கிறது கூட அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் வந்து அந்தளவுக்கு வந்து கண்டுக்கலை. நேற்று தான் நைட்டு தான் திடீர்னு வேலைக்கு எல்லாமே போயிட்டு ஆஃப் டே வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் டே வந்து லீவ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா திருப்பி வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சனி ஞாயிறு லீவ் எடுத்துக்கிட்டு திங்கட்கிழமை வந்து வர சொன்னாங்க. அவங்களே சரி ஓகே நீங்கள் பாருங்கள், உங்கள் உடம்பு பாருங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி பார்த்ததுமே நீங்கள் கிளம்புங்க, முதல்ல போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் அப்படின்ட்டு. நான் ஹாஸ்பிட்டல் போகலை. எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஒரு விதத்தில் எங்களுக்கு சொந்தக்காரங்க தான் வேணும். ஏதாவது இந்த மாதிரி திருஷ்டி இருந்தாலோ இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மந்திரம் போட்டு கொடுத்தாங்கன்னா அது கம்மியாயிடும். உண்மையாகவே எனக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு போல இருக்குது. அதை இது பண்ணி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி வாங்க, நான் ரொம்ப பேச விரும்பலை, வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது என்னன்றது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போது நான் இருந்திருக்கேன் அப்படின்னா, மொத்த பாத்திரமே இங்கே மட்டும்தான் இருக்குது. இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணேன். டப்பா எல்லாமே க்ளீனாக அடுக்கி விட்டுட்டேன். மொத்த பாத்திரமுமே இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மொத்த பாத்திரமும் காணும். இன்னும் வந்து அங்கே பாருங்கள், பெரிய தலைவலி. அது முதல்ல அதை வந்து கிளியர் பண்ணோம். எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நைட் டியூட்டியாக அதிரசம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த தாத்தா எடுத்துகிட்டு வந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த மிஷின் கிட்ட முதல்ல க்ளீன் பண்ணணும். முதல்ல இதை ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இதை ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஏரியா, அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து க்ளீன் பண்ணிடணும். முடிஞ்சால் இன்றைக்கி பண்ணுவேன். எப்படியும் நாளைக்கு லீவ் தான், லீவ் போட்டிருக்கேன். 1 டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தைக்கிறது கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரர் இன்னும் வரல. இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு. ஷப்பா, இப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதை வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வேண்டியது. குப்பை பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்ட்டு. நைட் டைமில் எடுக்க வேணான்ட்டு ரொம்ப நைட்டாக. இங்கே பாருங்கள்,
எவ்வளோ பயங்கரமாக இருட்டாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி ரூமுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ரூம் மட்டும் க்ளீன் பண்ணல, காலையில் கூட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த இடம், இங்கே துணி இருந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு, கண்ணுக்கிட்டலாம் வாங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 2-3 வாரமாக வீட்டை வந்து கவனிக்கிறதே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, போய் நல்லா கொஞ்சம் நேரம் தூங்கணும். காலையில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்னிங்கே வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. துணி எல்லாமே வந்து துவைச்சாச்சு. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி பவர் கட்டுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பட்ட பாடம் இருக்கே. ஐயோ கடவுளை, ஏன் கேட்குறீங்க? இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? ஏதாவது தைக்கலான்னு நினச்சேன், தூக்கமாக வருது, எதுவும் தைக்க பிடிக்கல. இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சேன், கரண்ட் போய்டுன்றதுனால. சுட சுட சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து பொட்டலோ குழம்பு. என் ஃபோனில் சார்ஜர் இல்லை, அதனால் ஃபோனில் டார்ச் எடுக்க முடியல. எப்போதுமே ஒரே ஒரு தட்டு தான் வச்சுருக்கேன். நேற்று நம்ம நைட் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணது இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் அதுவே கட்டிங் ஆரம்பித்தேன் அப்படின்னா வீடு ஃபுல்லாக நாசி ஆகும். அதனாலே நான் வந்து இது பண்ணல. நான் குளிச்சுட்டு வந்து அப்படியே படுத்துட்டேங்க, என்னால் சுத்தமாகவே முடியல. இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குங்களா, தைக்கிறதுக்கு மட்டும் போயிடுச்சுன்னா டயர்டெல்லாம் இன்னுமே வந்து அதிகமாக ஆகிடும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, குளிச்ச உடனே சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டு டைம் எடுத்து பார்த்தா 4 மணி ஆயிடுச்சு. என்னடா இது, இன்னும் 4 மணி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இன்றைக்கான டே வந்து இந்தளவுக்கு கஷ்டம் போகும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலையிலேயே வந்து ப்ளவுஸ் தைக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட 8 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் இன்னைக்கு கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட் டியூட்டி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரண்ட் போகலை அப்படின்னதுமே 2 மணிக்கு வந்து கிளம்புனாங்க. நானும் அப்படியே படுத்துட்டேன்னா அவங்களும் என்னை எழுப்பவும் இல்லை போகும்போது. இப்போ தான் நான் எந்திரிச்சு பார்த்தா 4 மணி. அதோட ஃபோனில் சார்ஜர் கூட இல்லை. இப்படி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ப்ளவுஸ் கட்டிங் எல்லாமே வந்து போடணும். இதுக்கு மேலே தான் ப்ளவுஸ் கட்டிங் வந்து போட்டிருந்தாச்சும் உட்காந்து தைச்சிருக்கலாம். நேற்றே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கம்மி ஆயிடுச்சுங்க. அது ஒரே வாட்டியே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது போயிடுச்சு, அலர்ஜி மாதிரி திருப்பி வர்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது என்னடா இது, நம்மளுக்கு ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமாக ஆகிட்டேன். பரவாயில்ல, இந்த வலியை விட அந்த அலர்ஜி வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு இது கிடையாது. ஏன்னா டேப்லெட் சாப்பிட்டா கூட கம்மியாகிடும்னு வச்சுக்கோங்க. இது கொடுத்த ஒரு வலி கிட்டத்தட்ட போன வாரம் ஃபுல்லாகவே நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். கோவிலுக்கு போகணுன்னு நினச்சேன், பட் கோவில் போக முடியாது. இன்னும் 5 நாளைக்கு திங்கக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வந்து கோவிலுக்கு போகலான்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து டே விலாகு நைட் விலாகுன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கான விலாகு வந்து எவ்வளோ மங்களகரமாக ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். இப்படி வந்து வேர்ஸ்ட்டாக நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் வந்து கேஸ் காலி ஆகிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் புக் பண்ணி கொடுக்க சொல்லிவிட்டு. என்ன புக் பண்ணியிருக்காங்களாம், வருமா என்னன்னு தெரியல. ஓகே, பாய் எல்லாருக்கும்.